வணக்கம், இது உங்கள் யுவா தமிழ் டெக் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ரெட்மி நோட் 5 அன்பாக்சிங். இதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேக் ஓப்பன் பண்ண உடனே இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெட்மி நோட் 5ஏங்கிறது வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற மாடல். இது வந்து 4000 mAh பேட்டரி உள்ள கெப்பாசிட்டியான மொபைல் ஃபோனு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இது வந்து 18:9 ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இது வந்து இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 4GB ரேமு 64GB வெர்ஷன் ரோம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3GB ரேமு 32GB ரோமும் இருக்குது. ஸோ இந்த மாடல் வந்து 4GB ரேம் ப்ளஸ் 64GB ரோம். இதனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 15.2 சென்டிமீட்டர் வந்து கிராஸ் லென்த்து. ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்து 18:9 ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh. இது வந்து 5V 2 amps பேட்டரி சார்ஜர். பேட்டரி வந்து இன்பில்ட் பேட்டரி. இதில் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் ரியர் கேமரா அண்ட் 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. இதில் இந்த பாக்ஸில் வந்து ஒரு பேக் கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொபைலோட அட்டாச்சோட வரது தான். இது வந்து ஃப்ரீ தான், நைலான் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரிங்கிறதுனால நீங்கள் வந்து பேட்டரி எதுவும் ரிமூவ் பண்ண முடியாது. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் நம்ம மொபைலில் எப்படி இருக்கோ ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. இது சிம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா சிம்மு ப்ளஸ் மெமரி கார்டு அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கேபிள், யூஎஸ்பி சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் இன்சர்ட்டிங் டூல் இந்த பேக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4G வந்து 2 ஸ்லாட்டுமே சப்போர்ட் பண்ணும். மெமரி கார்டு ப்ளஸ் நேனோ சிம் இது இந்த காம்பினேஷனில் நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜிபிஎஸ், ஏஜிபிஎஸ் இதுமாரி சென்சார்ஸ் இருக்குது. ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆக்சிலரோமீட்டர், எலக்ட்ரானிக் காம்பஸ், ஆம்பியன்ட் லைட் சென்சார், ஹால் எஃபெக்ட் சென்சார் எல்லாம் இருக்குது. இதில் MP4, M4V ஃபார்மேட்டு, MKV ஃபார்மேட்டு, AMR ஃபார்மேட், WAV ஃபார்மேட், AAC, MP3 இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இதில் இந்த பேக்கிங்கில் வந்து ஒரு மொபைலு, அல்ட்ரா ஸ்லிம் கேஸு, பவர் அடாப்டரு, யூஎஸ்பி கேபிள், வாரண்டி கார்டு, சிம் இன்செக்ட் டூல் இது எல்லாமே இந்த பேக்கிங்கில் வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த மொபைல் வந்து சார்ஜரில் தான் சார்ஜ் இருக்கும், பேட்டரியில் நீங்கள் ஆன் பண்ணவே ஆன் ஆயிரும். ஆனால் நீங்கள் வந்து சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம் இன்சர்ட் பண்ணலாம். இந்த சிம் இன்சர்ட் டூலை எடுத்துகிட்டு லைட்டாக அந்த ஹோலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லாட் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சிம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மொபைல் அன்பாக்சிங் இப்போ பார்த்தோம். இதனோட ரிவ்யூ வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மொபைல் வந்து பேட்டரி பேக்கப் எவ்வளோ நேரம் நிற்கிது, ப்ளஸ் ஹீட் ஆகுதா இல்லையா, இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.